இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி முழு மாதிரி தேர்வு 4 ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். இதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஃப் என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 36, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 10, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இஸ் ஈக்குவல் டு 40 மற்றும் என் ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 27 எனில் என் ஆஃப் சேர்ப்பு மற்றும் என் ஆஃப் ஏ வெட்டு பி காண்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 63 மற்றும் 6. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், முக்கோணத்தின் கோணங்கள் 3x மைனஸ் 40 டிகிரி, எக்ஸ் ப்ளஸ் 20 டிகிரி மற்றும் 2x மைனஸ் 10 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 35 டிகிரி. அடுத்து மூணாவது கொஸ்டின், ஏபிசிடி மற்றும் இயின் சராசரி 28, ஏசி மற்றும் இயின் சராசரி 24 எனில் பி மற்றும் டியின் சராசரி எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 34. அடுத்து நான்காவது கொஸ்டின், 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரம் உருவாக்க 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரங்கள் எத்தனை தேவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 125. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் எனில் அந்த சாய் சதுரம் ஒரு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி சதுரம். அடுத்து ஆறாவது கொஸ்டின், ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் 1 என்பதற்கு சமமானது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 2. அடுத்து ஏழாவது கொஸ்டின், நன்சை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்புத்தொகை. அடுத்து எட்டாவது கொஸ்டின், செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆன்சர் ஆப்ஷன் டி செத்து கூட்டல் இறந்த. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், பெற்றம் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பசு. அடுத்து பத்தாவது கொஸ்டின், பின்வரும் இணைகளில் தவறானதை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் பி தவறானது. நம்ம சரியானது பார்க்கலாம் பாருங்க. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இது 3 சரியானது. ஓகேங்களா? அடுத்து 11வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திண்டுக்கல். அடுத்து 12வது கொஸ்டின், தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீலகேசி. அடுத்து 13வது கொஸ்டின், 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை. அடுத்து 14வது கொஸ்டின், தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அயோத்திதாசர். அடுத்து 15வது கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் சினானம் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட். அசெட், அதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொசிஷன். அடுத்து 16வது கொஸ்டின், சூஸ் த வேர்ட் விச் இஸ் மோஸ்ட் ஆப்போசிட் இன் மீனிங் ஆஃப் த வேர்ல்ட் கிவன். பொலைட், அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரூட். அடுத்து 17வது கொஸ்டின், அபினா முளைக்குருத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி எஃப்டி வெண்ட். அடுத்து 18வது கொஸ்டின், முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மோனை. அடுத்து 19வது கொஸ்டின், கீழுள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பி எது என அடையாளம் காணவும்? ஆன்சர் ஆப்ஷன் சி உமிழ்நீர் சுரப்பி. அடுத்து 20வது கொஸ்டின், பின்வரும் ஆதாரங்களுள் எது தொல்பொருள் வல்லுநர்களின் ஆய்விற்கு பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கொண்ட அனைத்தும். அதாவது கருவியல் சான்றுகள், தொல் உயிரியல் சான்றுகள், எச்ச உறுப்பு சான்றுகள். அடுத்து 21வது கொஸ்டின், டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். அடுத்து 22வது கொஸ்டின், புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது, இதற்கு காரணமான காரணி எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நிக்கோட்டின். அடுத்து 23வது கொஸ்டின், மாற்றம் செய்யப்பட்ட உள்ளார்ந்த அல்லது அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அயல்ஜீனை பெற்ற உயிரினங்கள். அடுத்து 24வது கொஸ்டின், சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை? ஆன்சர் ஆப்ஷன் டி துரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. அடுத்து 25வது கொஸ்டின், கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆற்காட்டு நவாப். அடுத்து 26வது கொஸ்டின், ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது எவ்வாறு அமையும்? பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வேறு திசையில் இயங்கும். அடுத்து 27வது கொஸ்டின்,
முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1865ஆம் ஆண்டு. அடுத்த 28வது கொஸ்டின். கிலாபத் இயக்க மாநாட்டில் சௌகத் அலி முழங்கிய தேசிய முழக்கங்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது. அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க, இது எல்லாமே முழங்கினார். அடுத்த 29வது கொஸ்டின். உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ருக்மணி லட்சுமிபதி. அடுத்த 30வது கொஸ்டின். இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டிய இயக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சுதேசி இயக்கம். அடுத்த 31வது கொஸ்டின். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1801. அடுத்த 32வது கொஸ்டின். சர் வில்லியம் ஆக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 32வது கொஸ்டின். சர் வில்லியம் ஆக்கின்ஸ் டேஸ் நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி இங்கிலாந்து. அடுத்து 33வது கொஸ்டின். ஆங்கிலேயருடன் பசீன் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டாம் பாஜிராவ். அடுத்து 34வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை? ஆன்சர் ஆப்ஷன் டி இரும்பை உருக்குதல். அடுத்து 35வது கொஸ்டின். வானிலையையும் காலநிலையையும் தீர்மானிக்கும் காரணிகள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி காற்று மற்றும் கடல் நீரோட்டம். அடுத்து 36வது கொஸ்டின். ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கோல் காற்று. அடுத்து 37வது கொஸ்டின். வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 90%. அடுத்து 38வது கொஸ்டின். சமய சார்பின்மை என்பது? ஆன்சர் ஆப்ஷன் சி பாருங்கள், எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கணமாக வாழ்தல். அடுத்து 39வது கொஸ்டின். உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள சட்டப்பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை? ஆன்சர் ஆப்ஷன் பி 30. அடுத்து 40வது கொஸ்டின். தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். முதலீட்டு கருவிகள் போன்றவை எது? அதாவது அதில் தவறானதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி வரி செலுத்துவது, அது மட்டும்தான் தவறானது. ஓகேங்களா? அடுத்து 41வது கொஸ்டின். பணத்தின் மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, அதாவது அகப்பண மதிப்பு, புறப்பண மதிப்பு. அடுத்து 42வது கொஸ்டின். திரவ நிலையிலிருந்து இடைநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் சி உறைதல். அடுத்து 43வது கொஸ்டின். இரைச்சலை ஏற்படுத்துவது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள். அடுத்து 44வது கொஸ்டின். அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் சுருதி டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி குறையும். அடுத்து 45வது கொஸ்டின். செஞ்சட்டைகள் என்றழைக்கப்பட்ட கொடை கிட்மட்கர் என்ற இயக்கத்தை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கான் அப்துல் காபர் கான். அடுத்து 46வது கொஸ்டின். உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தகடாக விரியும் பண்பு. அடுத்து 47வது கொஸ்டின். கீழ்கண்ட எது மின்னார் பகுத்தலை தூண்டுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மின்சாரம். அடுத்து 48வது கொஸ்டின். காகிதம் எரிதல் என்பது ஒரு டேஸ் மாற்றம்? ஆன்சர் ஆப்ஷன் பி வேதியியல் மாற்றம். அடுத்து 49வது கொஸ்டின். தூதுவளையின் இருசொற்பெயர் சொலானம் ட்ரைலோபேட்டம் ஆகும். இதில் சொலானம் என்ற சொல் எதை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பேரினம். அடுத்து 50வது கொஸ்டின். நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற பிளிப்புகளை அணிகிறார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தண்ணீரில் எளிதாக நீர்த்த. அடுத்து பகுதியாக உளவியல் கொஸ்டின்ஸு. ஆன்சர் ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் 51வது கொஸ்டின். tan theta is equal to cot 37 டிகிரி எனில் டீட்டாவின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 53 டிகிரி. அடுத்து 52வது கொஸ்டின். 0, 2, 6, 12, 20 என்ற தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் சி an is equal to n-1. அடுத்து 53வது கொஸ்டின். சாதாரண ஆண்டில் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/7. அடுத்து 54வது கொஸ்டின். 50 பொருட்களின் விற்பனை விலையானது 40 பொருட்களின் வாங்கிய விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 20%. அடுத்து 55வது கொஸ்டின். விடுபட்ட எண்ணை காண்க. அந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன ஆன்சர் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 35. அடுத்து 56வது கொஸ்டின். வேறுபட்டதை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி கிலோமீட்டர் வேறுபட்டது. அடுத்து 57வது கொஸ்டின். 925 என்ற எண் 16 எண்ணுடன் தொடர்புடையது எனில்
191 என்ற எண் எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் டி 11. அடுத்து 88வது கொஸ்டின். அட் என்பது ப்ளஸ் எனவும் டாலர் என்பது மைனஸ் எனவும் ஹேஷ் என்பது வகுத்தல் எனவும் பெருகல் எனவும் குறிப்பிட்டால் 13 ஹேஷ் 5 20 ஹேஷ் $10 9 இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். அப்போனா அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 14. 59வது கொஷின். மதனுக்கு கிழக்கில் மற்றும் சதீஷுக்கு தெற்கில் அரவிந்த் உள்ளான் எனில் மதனுக்கு எந்த திசையில் சதீஷ் உள்ளான்? ஆன்சர் ஆப்ஷன் சி வடகிழக்கு திசையில் உள்ளான். அடுத்த 60வது கொஷின். 3 நபர்களின் வயதுகளின் விகிதம் முறையே 4:7:9 என்ற விகிதத்தில் உள்ளது. 8 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களின் மொத்த வயதுகளின் கூடுதல் 56 இருந்தது எனில் அவர்களின் தற்போதைய வயதை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 40, 70, 90. அடுத்த 61வது கொஷின். Q மற்றும் R இன் சகோதரர் P.R இன் உடைய அம்மா ST இன் உடைய கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Q மற்றும் R இன் சகோதரர் P, R இன் அம்மா S, T இன் உடைய அப்பா P என்றால் பின் வருவனவற்றில் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் சி P இன் அம்மா S. அடுத்த 22வது கொஸ்டின். இரு வடிவொத்த முக்கோணங்களின் ஒத்த பக்கங்கள் 1:4 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அவற்றின் பரப்பளவின் விகிதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 1:16. அடுத்த 63வது கொஸ்டின். ஒரு தரவின் வீச்சு 13.67 மற்றும் மிகப்பெரிய மதிப்பு 70.08 எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 56.41. அடுத்த 64வது கொஸ்டின். திடீரென என் குழந்தையின் உடலில் தீப்பிடித்து கொண்டது. மனைவி குளியலறையில் உள்ளார். வீட்டில் யாரும் இல்லை. அந்நிலையில் நான் என்ன செய்வேன்? ஆன்சர் ஆப்ஷன் டி தீயை அணைக்க முயல்வேன். அடுத்த 65வது கொஸ்டின். 10,110/2 என்ற எண்ணுக்கு இணையான தசம எண் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 22. அடுத்த 66வது கொஸ்டின். ஒருவர் எனக்கு நல்ல நண்பராக வேண்டுமென்றால் அவர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆபத்தில் உதவ வேண்டும். அடுத்த 67வது கொஸ்டின். 1,2 4,6 x,6 மற்றும் 3,2 என்பன ஒரு இணைகரத்தின் வரிசைப்படி அமைந்த உச்சிகள் எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 6. அடுத்த 68வது கொஸ்டின். ஒருவன் முதல் நாளில் ரூ. 1 சம்பாதிக்கிறான். அதற்கு அடுத்த நாளில் முந்தைய நாட்களின் வருமானத்தை காட்டிலும் 2 மடங்கு சம்பாதிக்கிறான் எனில் 10வது நாள் அவனது வருமானம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2/9. அடுத்த 69வது கொஸ்டின். sin 30 டிகிரி, sin 40 டிகிரி, 45 டிகிரி மற்றும் sin 90 டிகிரி என்பன எந்த விகிதத்தில் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1:2:2. அடுத்த 70வது கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட 2 சென்டிமீட்டர் அதிகம். செவ்வகத்தின் பரப்பு 80 சென்டிமீட்டர் எனில் அதன் நீள அகலங்கள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். அடுத்த 71வது கொஸ்டின். ஒரு தட்டில் 6 சிவப்பு வண்ண பந்துகளும் 4 நீல வண்ண பந்துகளும் உள்ளன. எடுக்கப்பட்ட பந்துகள் இரண்டும் சிவப்பு வண்ணமாக இருக்க எத்தனை வாய்ப்புகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 3/1. அடுத்த 72வது கொஸ்டின். 0,8 மற்றும் 6,0 என்ற புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10. அடுத்த 73வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட படத்தினை உருவாக்க தேவைப்படும் குறைந்தபட்ச கோடிகளின் எண்ணிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 10. அடுத்த 74வது கொஸ்டின். 5 ஆப்பிள்கள் மற்றும் 9 ஆரஞ்சுகளின் விலை மொத்தமாக 57 மற்றும் 9 ஆப்பிள்கள் மற்றும் 5 ஆரஞ்சுகளின் மொத்த விலை ரூ. 69 ஆகும். 3 ஆப்பிள்கள் மற்றும் 2 ஆரஞ்சுகளின் விலை என்ன? அதான் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி ரூ. 24. அடுத்த 75வது கொஸ்டின். 10,320 வினாடியை மணியாக மாற்றுக. ஆன்சர் ஆப்ஷன் டி 2:52 நிமிடம். அடுத்த 76வது கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் இருந்து இந்த கேள்விக்கு பொருத்தமான நீர் பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ராக்கி அதே தண்ணில் பதிவோடு தெரிஞ்சு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த 77வது கொஸ்டின். பின்வரும் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டறியவும். இது விடுபட்ட எண் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 16. அடுத்த 78வது கொஸ்டின். பின்வருவனவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். வேறுபட்டது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி TW. அடுத்த 79வது கொஸ்டின். வித்தியாசமானதை கண்டறிய. ஆன்சர் ஆப்ஷன் சி 4 வித்தியாசமானது. அடுத்த 80வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட மொழியில் லோ என்பது KJC எனவும் ஸ்டேஜ் என்பது BXCN எனவும் எழுதப்படுகிறது எனில் ஷார்ட் என்பது அந்த குறியீட்டிற்கு மொழியில் எவ்வாறு எழுதப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ BKEX. கவர்மெண்ட்ஸ் நீங்கள் டெஸ்ட்டு ஆன்சர் படித்து
இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொஸ்டின் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, வெல்கம்.